ஐஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றா வேறு என்ன வீடு தான் கட்ட போகிறோம். அது பேஸாக தான் கட்ட போகிறோம். பேசுவோம் ஏன்னா நான் எலக்ட்ரா எடுத்த பிறகு சும்மா பெரிய வீடாக கட்டுவேன் கான்கிரீட்லாம் வச்சு. அதாவது பெரிய சும்மா குட்டி வீடு மட்டும் கட்டிக்கலாம். ஏன்னா இப்போ தங்கத்துக்கார வீடு வேணும்ல. ஓகே, அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபார்ம் கட்ட போகிறோம். நீங்கள் அப்படியே நினச்சி ஆட்டோமேட்டிக் ஃபார்ம்லாம் நினச்சிக்காதீங்க. காசில் பாருக்கலாம். ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஃப்டிங் டேபிள் உருவாக்க போகிறோம். வுட்டு மைன் பண்ண போகிறோம். ஸ்டோன் மைன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து சாண்டை மைன் பண்ண போகிறோம். கிளாஸை உருவாக்க போகிறோம். இது வீடு கட்ட போகிறோம். இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் இப்போ அந்த பிளாங்க் வுட்டு வர வைக்கலாமா? எப்படி வீடு கட்டினா ஃபஸ்ட்டு யோசிக்கவே இல்லை கைஸ். அதை யோசிக்கணும். ஃபஸ்ட்டு வுட்டு வேறு மைன் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு நான் ஸ்டோனை மைன் பண்ணி அது பேர் என்ன ஒரு வுட்டு மைன் பண்ணதுக்கு ஒன்று இருக்குது. அது பேர் மறந்துட்டேன். ஓகேவா, இல்லை கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணிடுறேன் கைஸ். ஏன்னா ரொம்ப நேரமாக மைன் பண்ணியிருந்தேன். இங்கே அதே மாதிரி கோல் வேறு கிடச்சிட்டா. கோல்லாம் நம்மளுக்கு டைமண்ட் மாதிரி கைஸ். ஓகேவா, கிடச்சிச்சுன்னா விடாதீங்க. ஏன்னா அது இருந்தால் நம்மளால் டைமண்டே மைன் பண்ண முடியும். ஓகே, அதை அடிச்சு விட்டு போய் வுட்டெல்லாம் மைன் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். அதெல்லாம் காட்டில். ஓகேவா, ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவே வுட்டு மைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 37 கிடச்சாலும் போகிறோம். ரெண்டுமே வேணும் வேறு எனக்கு. ஓகேவா, அந்த ஒயிட் கலர் விட்டு வச்சுலாம் அவுட்லைன்லாம் போடலான்னு முடிவு பண்ணேன். சாரி கைஸ், தெரியாமல் கொஞ்சம் கால் வந்துடுச்சு. ஒரு லூசு பைபிளில் கால் பண்ணிடுச்சு. அதுக்கிட்டே பேசிட்டு இப்போ தான் வரேன். ஓகேவா, தேவையான அளவுக்கு வுட்டு மைன் பண்ணியாச்சு. இப்போ கீழே நம்ம அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்தையும் மாற்றிட்டாங்க கைஸ். எப்படி போத்துன்னு அது கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சேன். அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குதான் ஒரு ஐடியா வச்சிட்டேன். இப்படி போனால் பிங்க்கு, இப்படி மேலே வந்தா வில்லேஜ். ஓகேவா, நான் வச்சுக்கோங்க. நான் எப்போனா கேட்பாங்கள்ட்ட. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே தான் வீடு கட்டலான்னுக்கிறேன். ஒரு குட்டி வீடு. ஓகேவா, அந்த சைடு ஃபார்மு, இந்த சைடு வெஜ் ஃபார்ம். ஓகே, சிக்கன் ஃபார்ம், வெஜ் ஃபார்ம். ஓகே, இங்கே பக்கத்துலேயே தண்ணி வேறு இருக்குது. வசதியாக போயிடும் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு இந்த பில்லெல்லாம் வேறு எடுத்து விடணும் கைஸ். அந்த பில்லெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சிம்பிளாக ஒரு வீடு கட்டலாம். கைஸ், இது ஒரு 20 பார்ட்குள்ளே முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த வீடியோவை. ஓகேவா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக்குவேன், இல்லை கம்மியாக முடிக்க போகிறேன். ஏன்னா இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு 13 சப்ஸ்கிரைபர்ஸ். அதுலேயும் ஒரு 10 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதை விடுங்க. மீதி 3 பேர் தான் யாரோ ஒருத்தவங்க. அந்த யாரோ ஒருத்தவங்களுக்காக தான் நான் வீடியோ போட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ். இப்படி ஓகே, லூஸ் தனமாக பேசுவேன். ஏன்னா எனக்கு என்ன பேசுன்னு ஒன்றும் புரியல. ஃபஸ்ட்டு வாங்க இந்த அவுட்லைனை போட்டுடலாம். கரெக்டாக 5 பிளாக். ஓகே, 2 3 4 அவ்வளோ. என்ன 4 தானா? மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகேவா, யூடியூப்பில் போய் பார்த்தேன் ஒய்டி ஸ்டுடியோவில். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு காட்டுது. பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, அரையும் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்க போகிறேன். ஓகேவா, ஒருத்தர் சொல்லியிருப்பார், ஒரு யூடியூபர். அவர் இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்து வராது. அவரும் என்னமோ 13 சப்ஸ்கிரைபர்ஸ். அவர் சொல்லியிருப்பார், வியூவர்ஸ்னால் மணி, லைக்னா மோட்டிவேஷன், ஷேர்னா என்னமோ சொல்லியிருப்பார், மறந்துட்டேன். ஓகேவா, அது எந்த யூடியூபர்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. ஓகேவா, கொஞ்சம் இந்த வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. அடுத்த வீடியோ ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ளே பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் என்ஜாயிங்க அப்போது. ஓகே, அது இந்த ஒயிட் கலர் வுட் பிளாங்க் வச்சு எத்தனை போகலாம்? 4 போகலாமா? கரெக்டாக இருக்கும். ஆமாம், இங்கே இது உடச்சி விடணும். தெரியாமல் நான் வேறு வச்சிடுறேன் எப்போ பார்த்தாலும். 1 2 3 4. ஓகே 4. ஓகே 5 போட்டேனா? ஆமாம் 5 கைஸ். சாரி 4ன்னு சொல்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அப்போ கீழே நான் என்ன அவுட்லைன் போடுறது? இவ்வளோ குட்டியான வீடு போடுமா? எதுவும் யோசிக்க முடியல என்னால். சரி வாங்க பார்த்துக்கலாம். நம்மளாம் ப்ரூவ் பிளேயராச்சு. ஓகே, இது வேறு பார்க்கர் பண்ணலான்னு பார்த்தேன். பார்க்கர் பண்ண முடியல. ஓகே, இங்கே வுட்டு வைக்கலாம். ஃபுல்லாக வுட்டு வச்சாச்சு. இப்போ ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ கிளாஸுக்கு நான் எங்கே போகிறதுன்னு தெரில. அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார்ம் கட்ட போகிறோம். அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா மைனிங் போகணுன்னா, ஆனால் அது 5th பார்த்துக்கலான்னு இருக்கிறேன் மைனிங்கை. அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலான்னா வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் போய். ஓகேவா, ஓகே வேர்ல்டெல்லாம் சுற்றி பார்க்கலாம் 4th. ஓகே, ஏன்னா பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நான் ஒரு கலெக்ஷன் பண்ண போகிறேன்.
இந்த மைண்ட் கிராஃப்டில் இருக்கிற எல்லா வுட்டையும் எடுத்துன்னு வர போகிறோம். ஓகேவா, ஒரு வுட்டு கூட விடாமல் எல்லா பயம்லேருந்து ஒரு ட்ரீ எடுத்துன்னு நம்ம வீட்டு பக்கத்தில் வைக்கலாம். ஓகேவா, அந்த ட்ரீயை. ஓகே, இப்போ கொஞ்சம் வுட்டு செஞ்சுக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்படி வச்சா நல்லாக்குறா, எனக்கு ஒரு மாதிரி ஆகிக்குது, சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேங்குது. அவள் மேலே ஃபுல்லாக வச்சிடலாமா? நல்ல ஐடியா கைஸ், மேலே வச்சிட வேண்டி தான். இங்கே பாருங்கள், இப்படி இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மேலே எல்லாம் ஸ்டோன் வச்சிடலாம், இந்த சைடு கிளாஸ் ஒரு லேயர் மட்டும், ஒரு லேயர் ஃபுல்லாக ஸ்டோனு. சூப்பர், நல்ல ஐடியா கிடச்சிச்சு. டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சாண்டு மைன் பண்ண வேண்டாம் கைஸ், ஏன்னா சாண்டு வேணும்ல வீட்டுக்கு, ஒரு வீட்டு கட்டுறதுக்கு சாண்டு தேவைப்படுது. அதை சாண்ட் மைன் பண்ண வந்துட்டேன். பக்கத்துலேயே ஸ்டோனை பார்த்து நான் அதில் அப்படியே ஸ்டோனை மைன் பண்ணினே போயிட்டேன். மைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து தூங்கி ஏஞ்சி காலைல இதை உடச்சிட்டேன். ஏன்னா இங்கே சும்மாரா செஸ்ட்டு கிடக்கு, நாமளாக யூஸ் பண்ணாமே செஸ்ட்டை உடச்சி எடுத்துன்னு போயிட்டேன். ஏன்னா அது செய்யறதுக்குலாம் நம்மள்கிட்ட ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே போய்ட்டு செஸ்ட்டை வச்சுட்டு நம்மள்கிட்ட இருக்கிற பொருள்லாம் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்லாம் உருக்கி வச்சு கோல் நம்மள்கிட்ட நிறைய இருக்குது. அதுக்கு தான் கோலை டைமண்ட் மாதிரி பார்த்து நான் மைன் பண்ணேன். மற்றவங்களாம் அப்படியே கோலை விட்டு போவாங்க, நான் எல்லா கோலையும் மைன் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் நம்ம லைஃப்பில், எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இது ஸ்பீடாக தான் இறங்கணும், டைம் இல்லை நம்மளுக்கெலாம். ஓகே காய்ஸ், டக்குன்னு போயிடுச்சு. பார்த்தீங்களா, குறுக்கு வழியில் வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே. இந்த அளவுக்கு தான் முடிச்சிருக்கேன் வீடை. ஃபஸ்ட்டு ஸ்டோன் வச்சிடலாமா முழுசா, வேலை முடிஞ்சிடும். இனிமேல் கிராஃப்டிங் டேபிள் இருக்குது நம்மள்கிட்ட. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே அடுக்கி வச்சுட்டு வந்தார் எல்லா பொருளையும். ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள், அதுக்கடுத்து செஸ்ட்டு, அடுத்து கிராஃப்டிங் டேபிளை தொட்டு அந்த ஃபர்னன்ஸா அது உருவாக்கினா தான் நம்மளால் கிளாஸ் உருவாக்க முடியும். ஓகேவா, அதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுன்னு வந்துட்டேன் காய்ஸ், என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து இங்கே வைக்கலாம். செஸ்ட்டுக்கு முன்னாடி வச்சா ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன் செஸ்ட்டு. சரி விடுங்க, நம்மளுக்கு என்ன ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாண்டு போட்டுக்கலாம். கோலை வைக்கலாமா, இல்லை எதுக்கு கோலை வீணாக்கணும், கோல் டைமண்ட் மாதிரி சொல்லிட்டு கோலை வீணாக்கலாமா, அதுக்கு போல் வுட்டு வச்சிடலாம். இப்போ போய் வெட்டினா வுட்டு கிடைக்க போகிறேன்னா கைஸ். ஓகே, இந்த லேயரில் வச்சிடலாம், நல்ல ஐடியா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இல்லையே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டேங்குது. இதுவும் மேலே ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இல்லை, ஒரே ஷேப்பில் ஒரே கலரில். அப்போ அதை எடுத்துகிட்டு வைக்கலாமா, எனக்கு சும்மா ஒரு பிளாக் மட்டும் எடுத்துகிட்டு வச்சு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா அப்படி இருக்கட்டும், இல்லை மாற்றிக்கலாம். கைஸ் இது உண்மையாக சூப்பராக இருக்குது. அவள் இப்படியே வச்சுக்கலாம். ஆமாம், எதுக்கு நான் கஷ்டப்படணும் இவ்வளோ நேரம். இப்படி ஒரு உடச்சிட்டு மொத்தத்தை வச்சிட வேண்டியதான். நல்ல வேலை ஐடியா கிடச்சிது, இல்லை கேவலமாக இருந்திருக்கும் வீடு பார்க்க. அப்போ சுற்றி வச்சிடலாம். இங்கே நான் ஒரு வுட்டை வச்சுருவேன். ஸோ ஓகே இருங்க, ஃபர்னன்ஸ் எடுத்து ஃபர்னன்ஸில் ஒரு வுட்டு போட்டல, அது ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, நான் அதை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படி நம்ம ஐடியா, ஏன்னா என்கிட்ட வேறு எதுவும் இப்போ திருப்பி போய் வுட்டு மயமாக்கலாம் டைம் ஆகும். அதை இதை வச்சு ஓகே பண்ணிட்டான். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருக்கும், அடுத்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ ஸ்டோன் ஃபுல் பண்ணிடலாம். ஸ்டோன் ஃபுல் பண்ணியாச்சா, இப்போ இந்த சைடும் ஃபுல் பண்ணிடலாம். இப்போ மீதியெல்லாம் கீழே கிளாஸ் வைக்கணும், அடுத்து மேலே ஃபுல்லாக ஸ்டோனால் கவர் பண்ணணும், அடுத்து லைட் செட்டப் பண்ணணும். ஓகேவா, இன்னும் நைட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது. அப்போ இதுக்குள்ளேயே நம்ம வீடை முடிக்க பார்க்கலாமா, முடிச்சிடலாம். எனக்கு அங்கங்கே வேலை இருக்கிறதால நான் எல்லா வேலையும் பார்த்துன்னு இருக்கேன். ஓகே காய்ஸ், கொஞ்சம் ஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஸ்டிக்கு வேணும் நம்மளுக்கு. இப்போ ஸ்டிக் எடுத்துட்டோமா, எங்கே இது லைட்டு இன்னும் டார்ச்சே வரல. ஓகே காய்ஸ், டார்ச்சு சர்ச் பண்ணி வர வச்சு இப்போ ஃபுல்லாக வைக்கலாம் டார்ச்சு. இங்கே ஒன்று சைடில் ஒன்று வச்சிடலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலான்னா கோலை கொஞ்சம் உருக போட்டு கிளாஸுக்கு இப்போ கொஞ்சம் கிளாஸ் எங்கே வச்சிடலாம். நீங்கள் நினைப்பீங்க கிளாஸை ஒரு மாதிரியே செஞ்சு வைக்கலாமே, அது மாதிரி வைக்கலாம். ஆனால் இப்படி வச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அது எனக்கு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு. அதை எப்படி வைக்கிறேன். ஓகே, இன்னும் 2 வேணும். அதுக்கு இந்த சைடு ஒரு 5. ஓகே, மேலே வேறு ஃபுல் பண்ண வேண்டியது. அடுத்து கரு வைக்கணும், போர்டு வைக்கணும், பேர் வைக்கணும் நம்ம வீட்டுக்கு. ஓகே, நம்ம போய் இங்கே ஸ்டோன் மைன் பண்ணிட்டு வரலாமா, நான் போய் மைன் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, தேவையான அளவுக்கு நான் போய் வுட்டு மைன் பண்ணிட்டு வந்து விட்டோம். இப்போ என்ன பண்ணலன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் என்ன. ஓகேவா, ஃபுல் கவர் பண்ணிட்டு கிளாஸு உருக்கியிருக்கும்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. ஓகே, கிளாஸ் இருக்குது, அவ்வளோதான். இது போகிறோம் நம்மளுக்கு கைஸ், நம்ம வீடை முடிக்க போகிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒரு பாட்டுக்கு ஒரு வீடியோவா.
ரொம்ப கஷ்டம்ண்ணா. ஓகே வாங்க டக்குன்னு அந்த செருப்பு போய் வச்சிடலாம். இது போக முடியல, ஸ்டெக் ஆகிட்டோம் கைஸ். அங்கே ரெண்டு கிளாஸ் தான் வச்சாச்சு. ஓகே கைஸ், வீடியோ முழுசாக முடிச்சாச்சு. டோர் எல்லாத்தையும் போட்டாச்சு. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 9 கொடுப்பீங்களா? சரி பார்க்கலாம். ஓகே கைஸ், மறக்காமல் எல்லோரும் வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுமாதிரி அந்த யார் சொன்னாங்க லைக் மோட்டிவேஷன் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா யாரும் அதையும் கண்டுபிடிக்க முடியாது, நான் உங்களுக்கு சவால் விட்றேன். ஓகே, பை பை, டேக் கேர்.